வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கும் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேக்கி ஹிஸ்டரி பார்ட் 5. அமெரிக்காவிற்கு சென்றடைந்த திரு மிகாவோசி டாக்டர் ஹியா ரேக்கி மருத்துவமனையை உருவாக்கி ரேக்கியை பரவ செய்தார். இத்தருணத்தில் ஹவாய் தீவில் திருமதி டக்காட்டா எனும் ஒரு விதவை தாய் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு தாம் 2 குழந்தைகளையும் காப்பாற்றி வந்தார். இவருக்கு புற்றுநோய் வந்தது தெரிந்ததும் அங்குள்ளவர்கள் திருமதி டக்காட்டாவை ஜப்பானுக்கு சென்று சிகிச்சை செய்து கொள்ளுமாறு அறிவுரை கூறினார். ரேக்கியை பற்றி வெளி உலகத்திற்கு தெரியாத நிலையில் தாம் புற்றுநோயிற்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள ஜப்பானில் உள்ள மருத்துவமனையை அடைந்தார். இவர் காதில் மட்டும் இந்த அறுவை சிகிச்சை தேவையில்லை என திரும்ப ஒலித்து கொண்டே இருந்தது. அறுவை சிகிச்சை செய்ய தயாராக நிற்கும் மருத்துவரை பார்த்து, வேறு ஏதாவது வழி உண்டா என கேட்க, மருத்துவர் திரு ஹியாவின் மருத்துவமனைக்கு செல்ல பணிந்துரைத்தார். திரு ஹியா நடத்தும் ரேக்கி மருத்துவமனைக்கு சென்று 6 மாதங்களில் ரேக்கி சிகிச்சை மட்டுமே பெற்று முழுமையாக குணமடைந்தார்.